இங்க ஒருத்தர் பாலைவனத்துல தினைக்குமே அவரோட கத்தியை யூஸ் பண்ணி என்னத்தையோ தேடிட்டு இருக்காரு. அப்படிதான் ஒரு நாள் அவருமே அவரோட கத்தியை மண்ணுல குத்த பார்த்து அந்த மண் எல்லாமே சரிஞ்சு உள்ள போயிட்டு இருக்கு. இதை பார்த்து அவருமே ஆர்வத்தோட அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாமே கூப்பிடுறாரு. இவங்களுமே ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. ஏன்னா அவங்க பாலைவனத்துல ஒரு கிணற கண்டுபிடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 நாளா அவங்க ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம இருந்தனால ரொம்பவே ஆர்வத்தோட அந்த கிணற திறந்து பார்த்தா அதுல ஒரு சொட்டு கூட தண்ணி இல்ல. இதை பார்த்து அவங்களுமே ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. இருந்தாலுமே அந்த கேப்டன் ஒரு கல்லை தூக்கி உள்ள போறாரு அதுல தண்ணி இருக்குமான்னு பாக்குறதுக்காக. ஆனா அந்த கல்லோட சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. பட் தண்ணியோட சவுண்ட் கேட்கவே இல்ல. இருந்தாலுமே அந்த கேப்டன் அங்க இருந்த ஒருத்தர அந்த கிணத்துக்குள்ள கீழ இறங்கி போய் பார்க்க சொல்றாரு. அவரும் போய் கீழ இறங்கி பார்க்கும்போது ஏமாற்றம் தான். ஏன்னா அங்க ஒரு சொட்டு கூட தண்ணி இல்ல. அவரும் இந்த கிணத்தை விட்டு மேலே ஏறி வரலான்னு பார்க்கும்போது அந்த கிணத்தோட ஓரமா டிராப்பா தண்ணி சொட்டிட்டு இருக்கிறத அவர் பாக்குறாரு. இதை பார்த்து அவருமே சந்தோஷத்தோட அவங்களோட டீம்மேட்ஸ் கிட்ட இந்த தண்ணியை பிடிக்கிறதுக்காக ஏதாவது கண்டெய்னர் இருந்தா கேட்கிறாரு. அவங்களுமே ஒரு மெட்டல் கண்டெய்னரை கீழே தூக்கி போட அவருமே ஒரு சொட்டு கூட தண்ணியை வேஸ்ட் பண்ணாம அதுல பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சின்ன கண்டெய்னர்லயுமே தண்ணி ஃபில் ஆக மறுபடியும் அவங்க டீம்மேட்ஸ் கிட்ட வேற ஏதாவது பெரிய கண்டெய்னர் இருந்தா கேட்க அவங்களுமே அதுல தூக்கி போட கிட்டத்தட்ட பல மணி நேரம் கழிச்சு அந்த 2 கண்டெய்னரை மட்டும் தான் ஃபில் பண்ணிருக்காங்க. அந்த 2 கண்டெய்னர்ல இருக்கிற தண்ணியுமே ரொம்பவே கேர்ஃபுல்லா அவருமே மேல அனுப்ப அதை வாங்கின கேப்டனுமே இந்த தண்ணியோட அளவு ரொம்பவே கம்மியா இருக்கனால ஒரு ஆள் வெறும் 3 சிப்பு தான் அந்த தண்ணியை குடிக்கணும்னு சொல்லிடுறாரு. அந்த தண்ணியை வாங்கி குடிச்ச சோல்ஜர்ஸ் எல்லாருமே 3 நாளுக்கு அப்புறமா முத தடவையா தண்ணியை குடிக்கிறாங்க.